பாஜக தலைவர்களுக்கு எடப்பாடி பழனிசாமி காலை விருந்தளிக்க இருக்கிறார். இது பற்றிய மேலும் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் குணசேகரன் இணைகிறார். குணசேகர், இந்த காலை விருந்தில் யாரெல்லாம் பங்கேற்க இருக்கிறார்கள், விவரங்கள்? அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியினுடைய இல்லத்தில் பாஜகவினுடைய தலைவர்களுக்கு காலை விருந்து தற்பொழுது அளிக்கப்பட இருக்கிறது. இந்த விருந்தில் தற்பொழுது ஒன்றிய அமைச்சரும் தமிழக பாஜக தேர்தல் பொறுப்பாளருமான பியூஷ் கோயல் பங்கேற்றிருக்கிறார். எடப்பாடி பழனிசாமி அவருடைய இல்லத்தில் பாஜக தலைவர்களுக்கு இன்றைய தினம் காலை விருந்து அளிப்பதாக ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன. இன்று காலை தற்பொழுது அவருடைய இல்லத்திற்கு பாஜகவினுடைய தலைவர்கள் மற்றும் தேர்தல் பொறுப்பாளர்கள் மற்றும் மேலிட பொறுப்பாளர்கள் என மூத்த நிர்வாகிகள் தற்பொழுது வருகை தந்திருக்கிறார்கள். இந்த நிகழ்வில் தற்பொழுது பியூஷ் கோயலோடு ஒன்றிய உள்துறை அமைச்சர் எல் முருகன், அதே போல எச் ராஜா மற்றும் முன்னாள் ஒன்றிய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன், சுதாகர் ரெட்டி உள்ளிட்ட பல பேர் தற்பொழுது வருகை தந்திருக்கிறார்கள். பாஜகவினுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் வானதி சீனிவாசன், நயினார் நாகேந்திரன் உள்ளிட்டோரும் தற்பொழுது வருகை தந்திருக்கிறார்கள். எடப்பாடி பழனிசாமியினுடைய இல்லத்தில் இந்த காலை விருந்து வழங்குவதற்கு முன்பாக நேற்றைய தினம் அமமுக, அதிமுக, பாஜக கூட்டணியில் பாஜக தலைமையில் நேற்றைய தினம் இணைந்திருந்தது. அது மட்டுமல்லாது ஏற்கனவே அதிமுக கூட்டணியில் பாமகவும் இணைந்திருந்த நிலையில் தற்பொழுது இந்த அதிமுக பாஜக கூட்டணியின் சுமூக ஒரு ஒப்பந்த பேச்சுவார்த்தைக்காக இந்த காலை விருந்து என்பது அளிக்கப்பட இருப்பதாகவும் தகவல் கிடைத்திருக்கிறது. இதே போன்று ஒன்றிய அமைச்சர் பியூஷ் கோயல் 3 நாள் பயணமாக தமிழகம் வருகை தந்திருந்தார். நேற்று காலை முதலிருந்தே கூட்டணி கட்சியினுடைய தலைவர்களை தொடர்ந்து சந்தித்து பேசி வரக்கூடிய பியூஷ் கோயல் இன்றைய தினம் அதிமுகவினுடைய, அதாவது பாஜகவினுடைய கூட்டணி கட்சியின் பிரதான தலைமையாக இருக்கக்கூடிய அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியினுடைய இல்லத்தில் இந்த காலை விருந்து என்பது முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. இந்த விருந்து அமமுகவை இந்த தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைத்ததற்காக வழங்கப்பட்டதற்காகவும், அதே போன்று அடுத்த கட்டமாக அதிமுக பாஜகவோடு சுமூக பேச்சுவார்த்தை மற்றும் சுமூகமாக அடுத்த கட்டத்திற்கு செல்வதற்குண்டான காலை விருந்தாக இந்த விருந்து அளிக்கப்பட இருப்பதாகவும் அதிமுக தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. அதிமுகவின் சார்பில் முன்னாள் அமைச்சர்கள் கே பி முனுசாமி, எஸ்பி வேலுமணி, திண்டுக்கல் சீனிவாசன் உள்ளிட்டோர் தற்பொழுது வருகை தந்திருக்கிறார்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.